ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் தட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிப்போம். வெள்ளை உளுந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பொன்னிறமாக அந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியிலே பொடி பண்ணி தளிச்சு நம்ம மாவு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு எடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மாவு வாசனை வர்ற வரைக்கும். அந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசியை ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா வெயிலில் கொண்டு காய வச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலே செய்யும்பொழுது அது உடையணும். அதான் அந்த கரெக்டான ஒரு பதம். இது வந்து 1 கிலோ அரிசி அப்படிங்கிறதுனால நான் மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது வந்து முறுக்கு, தட்டை, சீடை இல்லை இடியாப்பம், நீங்கள் இடியாப்பம் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் புட்டு செய்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மாவு தீஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அந்த மாவு சலிக்கிற ஜல்லலையில் நல்லா சலிச்சிக்கலாம். சின்ன சின்ன கட்டி ஏதாவது தூசலாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ஜல்லலையில் தங்கிடும். மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தட்டைக்கு என்னென்ன பொருள் தேவை, அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஒரு பவுலில் இதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம வறுத்தோம் அந்த அரிசி மாவு, நம்ம வெள்ளை உளுந்து வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதால் 2 ஸ்பூன் போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். 2 ஸ்பூன் உளுந்த மாவு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. இதையும் நான் மிக்சிலே அரைச்சி பொடி பண்ணி சலிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு அளவாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக தெரியும். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கறிவேப்பிலை. அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ஒரேடியே தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. நம்மளோட தட்டையோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி தட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள கவர், பால் கவர், நீங்கள் பிளாஸ்டிக் கவர் எந்த கவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். அந்த கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த பாலித்தீன் கவரில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த ஷேப்புக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட தட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மொத்தமாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது. இதே மாதிரி உங்களுக்கு மீதி இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் இந்த ஷேப்பில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன தட்டையாக நம்ம தட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளோட தட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை பொரிச்சு எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு மாவு எடுத்து போட்டிங்கன்னா போட்டதும் மேலே வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். மெதுவாக போடுங்க. போடும்போது பாருங்கள், போட்டதும் தட்டை மேலே எலும்பி வருது. இதுதான் கரெக்டான எண்ணெய் அந்த ஸ்டேஜில் இருக்குது. தட்டை போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதும் கரெக்டான பதமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டை எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பாருங்கள், அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். தட்டை வெந்திருக்கும், எடுத்துடலாம். இந்த ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.